கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் உச்சபட்ச அளவிற்கு இருக்கும் காலத்தை அக்னி நட்சத்திரம் அல்லது கத்தரி வெயில் காலம் என கருதப்படுகிறது. நவகிரகங்களில் ராஜகிரகமாக தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகிறது. பஞ்சாங்கத்தின்படி சூரியன் பரணி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் துவங்கி கிருத்திகை முழுவதும் வலம் வரும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திர காலகட்டமாக கருதப்படுகிறது. சூரியன் மேஷராசியில் பயணிக்கும் காலமான சித்திரை மாதத்தில் உச்சம் பெற்று காணப்படும்போது வெப்பத்தின் வெயிலின் தாக்கம் தீவிரமாக அதிகரிக்கும். சுமார் 25 நாட்கள் இந்த உச்சபட்ச வெப்ப உக்கிரகாலம் நீடிக்கும். அக்னி நட்சத்திரம் என்றால் உச்சமான வெப்பம்தான். ஏற்கனவே நாடு முழுவதும் கோடைவெயில் உச்சம் அடைந்து சுட்டெரித்து வரும் நிலையில் மே 4 2024 முதல் கோடையின் உச்சகாலமான அக்னி நட்சத்திரம் துவங்கவுள்ளது. அக்னி நட்சத்திரமென்பது அர்ஜூனன் இந்திரவனத்தை எரித்த காலமென புராணங்கள் சொல்கின்றன. தீப்பொறியிலிருந்து தோன்றியதால் இது முருக வழிபாட்டிற்குரிய காலமாகவும் கருதப்படுகிறது. அதனாலேயே அக்னி நட்சத்திரத்தின் 25 நாட்களும் முருகனின் அறுபடை வீடுகளிலும் சிறப்பு உற்சவங்கள் நடந்தேறுகிறது. இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே 4 2024 சனிக்கிழமையான தினத்தன்று துவங்கி மே 28 2024 செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கிறது. ஜோதிட சாஸ்திரப்படி தலைமை பண்பு அரசபதவி அதிகாரம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கு காரணமானவராக சூரியன் கருதப்படுகிறார். அவர் உக்கிரம் அடைந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு தோஷம் ஏற்படுவதாக கருதப்படுகிறது. இதற்கு அக்னி நட்சத்திர தோஷம் என்று பெயர். இப்படி சூரியனால் தோஷம் ஏற்படுபவர்கள் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால் அக்னி நட்சத்திர காலத்தில் சில எளிதான தோஷ நிவர்த்தி பரிகாரங்களை செய்வது நன்மைகளை கொடுக்கும். அக்னி நட்சத்திரம் துவங்கும் நாளான மே 4ஆம் தேதி காலையில் எழுந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் பிடித்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். அதற்குள் 5 ரூபாய் நாணயம் ஒன்றை போட வேண்டும். மறுநாள் மே 5ஆம் தேதியன்று காலையில் எழுந்து முதல் நாள் பூஜை அறையில் தண்ணீர் நிரப்பி வைத்த சொம்பிலிருக்கும் தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும். மீதமிருக்கும் தண்ணீரை வாசலில் தெளிக்கும் தண்ணீருடன் சேர்த்து வாசலிலும் தெளித்துவிடலாம். இப்போது அந்த சொம்பில் இருக்கும் 5 ரூபாய் நாணயத்தை அப்படியே வைத்துவிட்டு அதில் வேறு புதிய தண்ணீரை நிரப்பி மீண்டும் பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். இவ்வாறு அக்னி நட்சத்திரம் காலம் முடியும் வரை தினமும் சொம்பில் தண்ணீர் நிரப்பி வைத்து அதை மறுநாள் வீடு முழுவதும் தெளித்து வர வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் சூரியனை குளிர்விக்க முடியும். அதோடு சூரியனின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். மே 8ஆம் தேதி அமாவாசை நாளில் அதிகாலையில் சூரியனுக்கு தண்ணீர் படைத்து முன்னோர்களை வழிபடுவதும் சூரிய பகவானால் ஏற்படும் தாக்கத்தையும் பித்ருக்களால் ஏற்படும் சாபம் மற்றும் தோஷத்தையும் விளக்கும்.